இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவிலே வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை திமுகவின் மீது இருந்த விசுவாசத்தை இன்றைக்குத்தான் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். திமுகவினுடைய கைக்கூலியாக, எட்டப்பர் வம்சமாக இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? தனக்கு பதவி வேண்டும், தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு செல்வாக்கு வேண்டும். தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த இயக்கமே அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும், இருக்கவே கூடாது என்று அவருடைய பேயாசையை இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுகவினுடைய உளவாளியாக இருந்திருப்பாரோ என்றால், அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து பொய் வழக்கிலே தண்டனை கிடைத்த போதெல்லாம் இவர்தான் தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்தார். அப்படியானால் அந்த பொய் வழக்குகள் எல்லாம் நடைபெறுகிற போது, இவர் இடைக்கால முதலமைச்சராக வருகிற போதும் திமுகவோடு அப்போதே இவர் தொடர்பிலே உளவாளியாக இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுகிறது. தென் தமிழகத்தில் எந்த தலைவர்களையும் அம்மா அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு தூக்கம் வராது. அதிகபட்சம் ஐயா சேடபட்டி முத்தையா அவர்களை விசுவாசத்திற்கு டிக்ஷனரி எழுதுனா அதில் சேடபட்டி முத்தையா எழுதணும்னு திருமணத்தில் அம்மா வாழ்த்தினாங்க. அன்னையோட அவருக்கு பேட் டைம் ஆரம்பிச்சிருச்சு, முடிச்சுட்டாங்க அவர் கதையை. இதெல்லாம் ஐயா சபாநாயகர் ஐயா காளிமுத்து ஐயா மிகப்பெரிய ஆற்றலாளர். இந்த பேர்களை நான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம், இவங்கெல்லாம் தென் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆளுமையில், அம்மாவுடைய செல்வாக்கில் தொண்டர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக பணியாற்றினவங்க. அவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 16வது 17வது இடத்துல இருந்தவரை அம்மா கொண்டு வந்து முதலிடத்துல வச்சாங்க. இவ்வளவு பதவிகளையும் அனுமதித்து விட்டு இன்றைக்கு தென் தமிழகத்திலே யாரையும் வளர விடவில்லை என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அதிமுகனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாளே இதை கொடுத்தாங்க, உயிரே கொடுத்தாங்க. திமுக தொடுத்த பொய் வழக்குல தான் அவங்க உயிர் போச்சு. அதற்குமே இவர் உளவாளியாக இருந்திருப்பாரோ அந்த முதலமைச்சர் பதவிக்காக என்கிற ஒரு பெருத்த சந்தேகம் கூட இப்பொழுது எழுகிறது. ஏன்னா பதவிக்காக எதை வேணாலும் செய்வார் போல தெரியுது இல்ல. எதுக்கு இந்த ஈனப்பிறப்பு, எதுக்கு இந்த ஈன பொழப்பு? அதிமுக ரத்தம் ஓடுதுன்னு நீங்க சொல்றீங்க, அம்மாவை தெய்வம்னு சொல்றீங்க. அந்த தெய்வத்தை நீங்க ஏமாத்தி இருக்கிறது தானே இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிருக்குது. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன அதிமுக பதவி கொடுப்பாங்க? நீங்க அதிமுகவை இப்படி காட்டி கொடுக்கறதுனால திமுக என்ன பதவி கொடுத்துருவாங்க? அதனால நீங்க என்ன வாழ்வு பெற்றுருவீங்க? அதனால நீங்க என்ன செல்வாக்கு பெற்றுருவீங்க? எங்களுக்கு புரியல. ஆனா ஒண்ணு, அதிமுகவினுடைய அந்த கெட்ட நேரம் இந்த நிமிடத்திலிருந்து விளையிடுச்சு. இனி அதிமுகவுக்கு நல்ல நேரம், சுப நேரம் இன்றைக்கு பிறந்திருக்கு. அவர் பதவிக்காக, தனக்கு பதவி இருந்தா மௌன விரதம் இருப்பார், தனக்கு பதவி இல்லைன்னா தர்ம யுத்தம் நடத்துவார். இப்போ தர்ம யுத்தம் 1, தர்ம யுத்தம் 2, தர்ம யுத்தம் 1O 2O, இப்ப 3O அறிவாலயத்தில் அடைக்கல ஆகிட்டார். தர்ம யுத்தம் 3O லோடிங் அறிவாலயத்தில். எத்தனையோ முறை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு மன்னித்து கழகப் பணியிலே, பொதுப்பணியிலே, மக்கள் பணியிலே ஆற்றுவதற்கு
வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் முறையாக பணிகளை செய்யாத காரணத்தினாலே, விசுவாசத்தை மறந்த காரணத்தினாலே, இப்போது அவர் அம்மாவின் பக்தனாக இருந்தவர் அண்ணா அறிவாலயத்திலே அடைக்கலம் தேடி சென்றிருக்கிறார். இதுவரை அம்மாவின் பக்தனாக இருந்த ஓபிஎஸ் இனி அண்ணா அறிவாலயத்தின் பக்தனாக அவருடைய எதிர்காலத்தை செலுத்துவதாக சொல்லியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தளவில் இனிமேல் அவர் எந்த பதவியை அவர் பெற்றாலும், திமுகவிலே எந்த பதவியை அது பெற்றாலும் அவருக்கு அது பெருமையை சேர்க்காது. அவருக்கு அது இழுக்காகத்தான் அமையும். அது காட்டி கொடுத்ததுக்கு பரிசாகவும், துரோகத்திற்கு பரிசாகவும், எட்டப்பர் பெற்ற பரிசாகவும் தான் அமையுமே தவிர, இதுவரை அவர் விசுவாசத்துக்கான பரிசு என்று பறைசாற்றி வந்தார். இனி திமுகவிலே அவர் ஒரு கிளைச்சலராக பதவி பெற்றாலும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுத்த எட்டப்பருக்கு கிடைத்த பரிசாகத்தான் மக்களும் தொண்டர்களும் பார்ப்பார்கள். இப்ப அவங்க சேர்த்துக்கிட்டதே நீ அதாவது வேலை அங்க பாரு, விசுவாசத்தை இங்க காட்டு, பரிசு நான் தர்றேன் அப்படின்னு பண்ண ஒப்பந்தம் இப்ப வெட்ட வெளிச்சமாயிருக்கு.